சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு லாஸில் காட்டுது. மார்க்கெட்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஷேர் எடுத்துப்போம். ரேண்டமாக எடுங்க. ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் ஐடிசி எடுப்போம், ஓகேங்களா. ஸ்டாக்ஸ் கொடுக்குறேன், ஐடிசி ஷேர், ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேம் போயிடலாம். மந்த் சார்ட், நான் வந்து ஐடிசி ஷேரை பை பண்ணியிருக்கேன். புதுசாக மார்க்கெட் உள்ளே வந்திருக்கேன். இப்போ வந்து நான் ஐடிசி ஷேரை பை பண்ணிட்டேன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னா, நான் வாங்கின ப்ரைஸ் வந்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 492 ரூபா, ஓகேங்களா. எவ்வளோ? 400 ப்ரெஷ் எடுத்துக்கலாம். 492 ரூபா கொடுத்து ஒரு ஷேரோட ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. எவ்வளோ என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1 லட்ச ரூபா. ஒரு லட்ச ரூபா இருக்குது. ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ? 492 ரூபா. டிவைட் 492 ரூபா, ஓகேங்களா. என்கிட்ட இப்போ எவ்வளோ ஷேர் இருக்கும்? 203 ஷேர், 204 ஷேர் இருக்கும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்கேன்? 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 492 ஷேர் வாங்கியிருக்கேன் மார்க்கெட்டில். அப்போது என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா, என் கையில் இப்போது 204 ஷேர், 203, 204 ஷேர் இருக்குது, ஓகேங்களா. இப்போது நமக்கு கொடுத்த 1 லட்ச ரூபாய்க்கான ஒர்த்துக்கான ஷேரை நம்ம வாங்கிட்டோம். எவ்வளோக்கு? 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 204 ஷேர் வாங்கியிருக்கோம். ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ? 493 ரூபா, ஓகேங்களா. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அப்படியே கால்குலேஷனில் போட்டுறேன். ஒரு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 293 ரூபா, 493 ரூபா. என் கையில் வந்தது 203 ஷேர், ஓகேங்களா. இது கால்குலேஷன். நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஆஃப்டர் பையிங் த ஷேர், நான் இங்கே வந்து இந்த ஹையில் 493 ரூபாய்க்கு கொடுத்து இந்த ஹையில் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து 300 ரூபாயில் இருக்குது. எவ்வளோவில் இருக்குது? 300 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 310 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்கிட்ட என்ன இருக்குது? 204 ஷேர் இருக்குது. ப்ரைஸ் வந்து 300 ரூபாயில் இருக்குது, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்? நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 203 ஷேர் இன்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ? 310 ரூபா. அப்போது 63,008 ரூபா, ஓகேங்களா. எவ்வளோ? 63,008 ரூபா. இதில் எனக்கு எவ்வளோ லாஸ்? ஆக்சுவலாக கேன்சல் பண்ணுங்கள். 63,000 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 1 லட்ச ரூபா மைனஸ் 63,000 ரூபா. எனக்கு எவ்வளோ லாஸு? 37,000 ரூபா லாஸு, ஓகேங்களா. 37,000 ரூபா லாஸ்ட்டில் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே இப்போ 1 லட்ச ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணது இப்போ எனக்கு என்னாச்சு? லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆகலை. ப்ரைஸ் வந்து 400 ரூபாயிலேருந்து 300 ரூபா ஆயிடுச்சு ப்ரைஸு.
இப்போ 300 ஆனோடனே 1,00,000 1 லேக்காக இருந்தது. என்ன இருக்குது ஆக்சுவலாக 310 இங்கே வாங்குறப்போ 493. இப்போ என்ன ஆச்சு 310 ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதோட காஸ்ட்டு இப்போது இதோட காஸ்ட் எவ்வளோ 310 இன்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோ 203. இதை இன்ட்டு பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது 62,000 சம்திங் வருது. ஓகேங்களா. 63,000 வருது இதோட ஒர்த்து. எனக்கு இப்போ லாஸுன்றது பார்த்தீங்கன்னா 37,000 லாஸு. எவ்வளோ 37,000 லாஸு. இப்போது இந்த ஷேருன்னு இல்லை, நீங்கள் எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்டில் என்ன தான் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை ப்ரைஸு ட்ராப் ஆகும். ஓகேங்களா. ப்ரைஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், இல்லை கம்மியாகும், அதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது மார்க்கெட்டில் நீங்கள் இங்கே பை பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ரைஸ்க்கு பை பண்ணிட்டீங்க, ஒரு 367 பை பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட் வந்து 174 வந்துருச்சு. ஓகேங்களா. எப்போது 2018 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் வந்து 2021 170 நியர் வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு என்ன சான்சஸ் இருக்குன்னா, மார்க்கெட் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும், மார்க்கெட் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு தெரிஞ்சால் இங்கேருந்து இங்கே வரப்பே என்ன பண்ணலாம், இங்கேயே செல் பண்ணிடலாம். இங்கேயே செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் டவுன் ஆகிறப்போ நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி மறுபடியும் அந்த ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அதாவது 100 இருக்க பொருள் 100 இருக்க பொருள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. வாங்கினதுக்கப்புறம் பிஃபோராகவும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் 70 வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பெட்டர் வந்து 90 இல்லை 95 இருக்கிறப்போ விற்றுட்டு மறுபடியும் 70 வர்றப்போ வாங்கிக்கலாம். ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து என்ன ஆகும், 100 வரணும். உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வரும், 90 ஃபஸ்ட்டு வருமா, இல்லை 100 ஃபஸ்ட்டு வருமா? நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இங்கே வாங்கியிருக்கீங்க, மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு, மறுபடியும் இங்கே விற்றுட்டு இப்போ இங்கே வந்து வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன வரும் 80, 90, 100. அப்போது 100 வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு பைபாக் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட்டில் வந்துடுவீங்க, கொஞ்சம் குயிக்காக வந்துடுவீங்க. இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இல்லை எனக்கு மார்க்கெட் சிலர் என்ன எதனாலன்னா, நான் இங்கே வாங்கிட்டேன் 307 வாங்கிட்டேன், இப்போ மார்க்கெட் வந்து 154 இருக்குது, இங்கேருந்து டவுன் ஆகிடுச்சு, இன்னும் நான் வந்து ஸ்டாக் அப்படியே தான் வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் காட்டுது 30,000 40,000 50,000 லாஸ்ட்டில் காட்டுது அப்படின்றீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ரீசன் இதுதான். ஒன்று, இங்கே எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் வந்து ஒரு 20 10 கொடுத்துட்டு நஷ்டமாயிட்டு மறுபடியும் வந்து கரெக்டான இடத்துல வாங்கினீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 2018க்கு 2022 3 வருஷம். ஓகேங்களா. 3 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும், இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் வேல்யூ கம்மியாக இருக்கும், அந்த குவான்டிட்டியாக அவ்வளோதான் இருக்கும். இங்கே 100 நீங்கள் 203 இருக்குல்ல,
1,00,000 வாங்கினது அதே குவான்டிட்டி இருக்கும். விலை கம்மியானதுனால இப்போது 10 ரூபா இன்ட்டு 10 ரூபாய்க்கும் 10 ரூபா இன்ட்டு 1 ரூபாய்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. 10 இன்ட்டு 1 எவ்வளோ 10 ரூபா, 10 இன்ட்டு 10 100 உங்களுக்கு 100 அந்த பொருள் 10 ரூபா வந்திருக்கும். அந்த கான்செப்டில் அதாவது 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணி 60,000 வந்திருக்கும். 63,000 இருக்கும். இப்போது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 வாங்கினீங்கள்ல 100 வாங்கினீங்கல்ல அதை வந்து செல் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? கான்செப்ட்டு இப்போது இருக்க கான்செப்ட் என்னென்னா நீங்கள் வாங்கிட்டீங்க, எதுவுமே செல் பண்ணலை, அப்படியே இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து இப்போது என்ன ஆயிடுச்சு 143 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினது 310, இப்போ வந்து 150. மறுபடியும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். வாங்குறப்ப என்ன ஆகும் உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு ஷேரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஓகேங்களா? அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து நான் வாங்குறப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸு 10 ரூபா. ஓகேவா? இப்போது நான் வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த ஷேர் இங்கேருந்து டவுன் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஷேரோட ப்ரைஸு இப்போ என்ன ஆயிடுச்சு 5 ரூபா ஆயிடுச்சு. ஓகேங்களா? ப்ரைஸு இது ஷேரு. இதுக்கு முன்னாடி அதோடய ப்ரைஸ் வந்து 10 ரூபா, இப்போ 5 ரூபா. என்கிட்ட இருக்க குவான்டிட்டி சேஞ்ச் ஆகலை, ஒரே குவான்டிட்டி தான் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன்ல, அதே 10 ரூபாயை கொடுத்து மறுபடியும் இப்போது பை பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்கும், ஒரு ஷேர் வாங்கினேன் 10 ரூபா கொடுத்து. இப்போ 10 ரூபா கொடுத்து 5 ரூபா இருக்கிறனால 2 ஷேர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ டோட்டலாக என்கிட்ட எவ்வளோ இருக்குது, இப்போது ப்ரைஸு 5 ரூபா. 10 ரூபா கொடுத்து 5 ரூபா ப்ரைஸில் 2 ஷேர் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், 10 ரூபா கொடுத்து ஒரு ஷேர் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ 5 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்து 2 ஷேர் வாங்கியிருக்கேன். மொத்தம் என்கிட்ட 3 ஷேர் இருக்கும். எவ்வளோ இருக்கும், 3 ஷேரு. 10 ரூபா கொடுத்து வாங்கினது ஒரு ஷேரு, 10 ரூபா கொடுத்து 5 ரூபா ப்ரைஸில் வாங்கினது 2 ஷேர். மொத்தம் 3 ஷேர் இருக்கும், 3 குவான்டிட்டி இருக்கும். ஓகேங்களா? 3 குவான்டிட்டி. இப்போது நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த 3 குவான்டிட்டிக்கு, 10 ரூபா ப்ரைஸு இது. அப்போது ஒரு ஷேரு. இப்போ ப்ரைஸ் வந்து 5 ரூபா, 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 2 ஷேரு, மொத்தம் 3 ஷேரு. மொத்தம் இது 10 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு ஷேரும், 10 ரூபா கொடுத்து 5 ரூபா ப்ரைஸில் 2 ஷேரும் வாங்கியிருக்கேன். மொத்தம் 3 ஷேர். ஓகேங்களா? புரிஞ்சா? ப்ரைஸ் கம்மியானோடனே எனக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போது 10 ரூபா கொடுத்து வாங்கினப்போ 1 வாங்கினேன். இப்போ கம்மியானோடனே என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் 10 ரூபா கொடுத்து 2 ஷேர் வாங்கியிருக்கேன். மொத்தம் 3 ஷேரு, 2 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 20 ரூபா. மூணு ஷேரு 20 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுவே ஒரு ஷேரோட ப்ரைஸு 10 ரூபா, ஒரு ஷேரோட ப்ரைஸு 10 ரூபா. ஓகேங்களா? 10 ரூபாயிலேருந்து மார்க்கெட் கம்மியாகாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களால் வாங்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக தேவைப்படும். 11 ரூபா 12 ரூபான்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிருக்கும். அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட்டு. 1 ரூபா கொடுத்த 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஷேரு உங்களுக்கு அங்கே என்ன 20 ரூபா இருந்துச்சுன்னா உங்கள் 10 ரூபா வந்து டபுள் ஆகிருக்கும். இப்போ கம்மியானதுனால உங்களுக்கு நஷ்டத்தில் காட்டுது. மறுபடியும் என்ன பண்ணலாம்,
உங்களுக்கு அங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா இங்கே உங்களுக்கு 3/20, அதாவது 20 குவான்டிட்டி, மூணு குவான்டிட்டி 20 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ஒரு ஷேரோட ப்ரைஸ் என்ன? அதாவது நம்மகிட்ட இருக்கிறது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்? 10 ரூபா, மறுபடியும் ஒரு 10 ரூபா, 20 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம். எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது? நம்மகிட்ட 3 குவான்டிட்டி இருக்குது, ஓகேங்களா? அப்போது ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ? 6 ரூபா. ஆவரேஜ் ஆயிடுச்சா? இப்போது உங்களுக்கு மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து 6 ரூபா, இது 6 ரூபான்னு வச்சுப்போம். 6 ரூபாயில் இந்த இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். 6லேருந்து 7, 8, 9, 10ன்னு உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு லாஸ் இல்லை ஆக்சுவலாக. கம்மியாகிறப்போ நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அது ஆவரேஜ் ஆகிடும். இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்குமா, இதை எரேஸ் பண்ணிங்க. நம்ம என்ன பண்ணோம்? 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோமா, ஓகேங்களா? டிவைட் 493, 493, 202 ஷேரு வந்துருந்துச்சு, ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு? நமக்கு கம்மியாகிடுச்சு. இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு? நமக்கு 310 ரூபா, 63,000 ரூபா, ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? நமக்கு என்கிட்ட என்ன இருக்குது? 203 ஷேர் இருக்குது, ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் வந்து இன்ட்டு 310, 37,000 ரூபா நஷ்டம் லாஸ்ட்டில் காட்டும், உங்களுக்கு மைனஸில் காட்டும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா 310 ரூபாயை கொடுத்து ஒரு ஷேரோட ப்ரைஸு மறுபடியும் இங்கே என்ன பண்ணலாம்? 310, ஓகேங்களா? ஒரு ஷேரோட ப்ரைஸ் 310. உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணலாம்? ஒரு 1 லட்ச ரூபா எவ்வளோ இருக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு லட்சம் டிவைட் 310, எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? 322 ஷேர் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ 322 ப்ளஸ் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஷேர் இருந்துச்சு என்கிட்ட? 203. மொத்தம் எவ்வளோ ஷேர் இருக்குது? 525 ஷேர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ 522 ஷேரு. இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு? 2 லட்ச ரூபா டிவைட் 525. ஸோ ஒரு ஷேரோட ப்ரைஸு 380 ரூபா உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம வாங்கினது இப்போ இருக்க காஸ்ட் படி ஒரு ஷேரு நம்மகிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ? 525 குவான்டிட்டி. இப்போ நமக்கு ஆவரேஜ் காஸ்ட் என்ன? 380 ரூபா, ஓகேங்களா? ஸோ ஏன்னா டிஃப்ரெண்ட் அதிகம், 1 ரூபா 2 ரூபா இல்லை, 100 ரூபா டிஃப்ரெண்ட்டு, ஓகேங்களா? நம்ம வாங்கினது எங்கே? 400 ரூபா, 490 ரூபா. இப்போ வாங்குறது எவ்வளோ? ஆக்சுவலாக 310 ரூபா. நீங்கள் இடையிலே கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ப்ராஃபிட் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் அதை கம்மி பண்ணணும். இன்னும் அப்படி கம்மி பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் ஒரு 1 லேக் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆவரேஜ் வந்து 350 ரூபா அப்படி வந்துடும் உங்களுக்கு. அப்போது மார்க்கெட் வந்து இப்போ 310 ரூபாயில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு இப்போ என்ன இருக்குது? நமக்கு 310 ரூபாயில் இருக்குது. நமக்கு ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோ? 380 ரூபா, ஓகேங்களா?
ஸோ மார்க்கெட் மறுபடியும் நமக்கு இந்த 380 ரூபா இங்கே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இதை வந்ததுக்கப்புறம் நம்ம 2 லட்ச ரூபா வந்துடும். நமக்கு இந்த 380 ரூபா வர்றப்போ நமக்கு 2 lakhs வந்துடும். இதை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆக நமக்கு ப்ராஃபிட்டில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக இது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு நாளில் வந்து உங்களுக்கு க்ரோ ஆகாது. மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியுமே இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 2022லேருந்து 2025 இது 3 வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங், சின்ன ப்ராஃபிட் புக்கிங். இது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 years ஆகும். நீங்கள் மார்க்கெட் உள்ளே வரீங்க அப்படின்னாலே என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் அதை செல் பண்ணணும். அதுக்கான டைம் கொடுக்கணும். இல்லைனா நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டான அட்வைசரை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் நான் ஷேர் வாங்கிட்டேன், மார்க்கெட்டில் வாங்கிட்டேன் ஆக்சுவலாக இருங்க. ஆஃப்டர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி காட்டும் ஆக்சுவலாக ப்ரைஸ் ரேஞ்ச் ஐடிசின்னு இருக்குல்ல, ஐடிசி, அதானி பவர், டாடா மோட்டார்ஸ், இதே நேம் காட்டும். ஹோட்டல்ஸ், இந்தியன் ஹோட்டல்ஸ், ரிலையன்ஸ் பவர், ஐஆர்எஃப்சி, வோடாஃபோன் ஐடியா, ஸோ ஐஆர்எஃப்எல் இதே காட்டும். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூனியன் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க் இப்படி காட்டும். ஓகேங்களா? நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ணத ப்ரைஸை விட 20 ஷேரு, 10 ஷேரு, இது குவான்டிட்டி, 40 ஷேரு, இது 10 ஷேர் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் எவ்வளோ? 4145 ரூபா ஒரு ஷேரு. ஸோ கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஐடிசி பார்ப்போமா? ஸோ எல்லாமே எக்ஸாம்பிள் தான், லாட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தெரில ஆக்சுவலாக. ஓகேங்களா? 10 ஷேரு. ஓகேவா? 10 ஷேரோட ப்ரைஸு இந்த ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே என்ன இருக்குது, 4145லேருந்து 4229 ரூபா இன்க்ரீஸ் ஆனதுனா க்ரீனில் காட்டுது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு, நீங்கள் வாங்கினது வந்து ப்ரைஸ் வைஸு வந்து இது வந்து இது வந்து மார்க்கெட்டோட இது சார்ட்டு ஆக்சுவலாக. இது வந்து டேவோட அனாலிசிஸு. மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கம்மியாக இருக்குன்றது. 1%, 10%ன்றது ரிட்டர்ன், 2%ன்றது இன்க்ரீஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து மார்க்கெட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை காட்டுறது. ஸோ நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு அப்படின்னா ஓகே இதுவே எடுத்துக்கலாம். டவுன் ஆகிருக்கு அப்படின்னா 1%, 2% அது மைனஸில் காட்டும். இதே மைனஸில் காட்டும். இல்லை ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா 1%, 2%. எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து 3078 ரூபா. பையிங் ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸுன்னு இருக்குது பாருங்கள், ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க வாங்கினது வந்து 55%. இவங்க வாங்கினது எவ்வளோ, 1977 ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 8 குவான்டிட்டி. ஸோ இவங்க ஆவரேஜ் பண்ணி அந்த ப்ரைஸில் வச்சுருக்காங்க. 55% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ எல்டிபி இப்போ என்ன 3078, அதனால் 55, 2000, ஒரு 1000 ரூபா மேலேயே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது ஆக்சுவலாக. சில ஷேர் வந்து என்ன இருக்குது, 1622 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது, 1400 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் பண்ணியும் மார்க்கெட் என்ன இருக்குது, லாஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி சார்ட் அனாலிஸ் பண்ணோம். அனாலிஸ் பண்ணிட்டு அட்வைசர் வச்சு இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைசர் வச்சு இல்லை சார்ட்டு மட்டுமே நாம் வந்து சார்ட் ஆக்சுவலாக அனாலிஸ் பண்ணி சில கஸ்டமருக்கு சார்ட் அனாலிஸ் பண்ணி கொடுக்குறோம். எங்கே பை பண்ணணும் எங்கே செல் பண்ணணுன்றது அதுதான் வந்து அட்வைசரோட ஈக்விட்டி அட்வைசரோட வேலை. ஒரு குவான்டிட்டியோட பை பண்ணுறது, இங்கே டார்கெட் போகும், இவ்வளோ நாள் ஆகுன்றதை அட்வைஸ் பண்ணி கொடுக்கறது தான். ஓகேங்களா. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது இவங்க தான் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 62% ப்ராஃபிட்டில் இருக்குது. இதில் வந்து 30% ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு 15,000, இதில் ஒரு 600, இதில் ஐடிஎஃப்சியில் வந்து ஒரு 118 ஆவரேஜ் 118 பண்ணி ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. டாட்டா மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார்ஸ், ஓகேங்களா, இதுவுமே ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போது இந்த ஸ்னாரியை எடுத்துப்போம். 17 குவான்டிட்டி 1,700, 1,400 எல்டிபி, 12% லாஸ்ட்டில் இருக்குது. இது நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டில் இருக்கிறத நீங்கள் புக் பண்ணலாம். இல்லை இன்னுமே உங்களுக்கு டார்கெட் தெரிஞ்சால் வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா வைங்களேன், மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் டவுன் ஆகும். கரெக்டான இடத்துல க்ளோஸ் பண்ணி கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா. இப்போது இந்த சினாரியோவில் என்ன பண்ணலாம், HDFC பேங்க் 1,500, 1,400 இருக்குது. சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சு ஆவரேஜ் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது, இங்கே வந்து மார்க்கெட் வந்து இன்னும் டவுன் ஆகாது, சின்ன ஒரு கரெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. இல்லை இன்க்ரீஸ் ஆகாது, மறுபடியும் வந்து டவுன் ஆகும் அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகலாம். இல்லைனா ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான். இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டு வந்து ஒரு இன்வெஸ்ட் வந்து 27,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 27,500 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 27,000 வந்து எனக்கு அர்ஜென்ட் இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு எனக்கு தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் அப்படியே மார்க்கெட்டில் விட்டுடலாம். இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா. இது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி சார்ட் அனலைஸ் பண்ணி ஒரு அட்வைஸரை கூட வச்சு ட்ரேட் பண்ணி என்ட்ரி எடுத்தீங்கன்னா இதை விட நல்ல பெட்டராக ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுதான். இப்படி தான் ஹோல்டிங் போனீங்கன்னா இதுதான் இருக்கும். பொசிஷனில் கரண்ட் பொசிஷன் அதை வந்து இன்ட்ராடேயில் காட்டும் இந்த பொசிஷன். ஓகேங்களா. இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க HALல. இதில் வந்து ஒரு 27,000, இதில் ஒரு 30,000, இதில் ஒரு 11,000, இதில் ஒரு 29,000, இதில் ஒரு 52,000. ஓகேங்களா. பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி ஓவரால் நல்லா தான் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு 15,000, இதில் ஒரு 18,000, எவ்வளோ 25, 30, 33, ஒரு 40,000 ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஓகேங்களா. 40,000 எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ஒரு 30,000, 40, 45, 70, 70,000, இது ஒரு 30, 1,00,000. இது வந்து ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா, 2 lakhs. ஓகேங்களா. 2 lakhsக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இவங்களுக்கு ப்ராஃபிட்டு 50,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆக்சுவலாக HDFC மட்டும் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3,000 லாஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா. எல்டிபி உங்களுக்கு இது கரெக்டாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கணும். இல்லை அப்படின்னா இது பாருங்கள் 12% மைனஸ் ஆகிடுச்சா, இதில் வந்து 62%. பேனிக் ஆகக்கூடாது. அதே டைமில் ஆவரேஜ் பண்ணணும். இல்லைனா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கணும் கரெக்டாக. ஓகேங்களா. இதுதான் இருக்கும். இப்போ ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டு காமிச்சிருக்கு, இப்போ பார்த்துருக்கீங்க. குவான்டிட்டி வந்து பிரித்து போட்டிருக்காங்க, இதில் பிரித்து போட்டிருக்கு. அதாவது நீங்கள் போய்ட்டு இந்த ஃபண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க, 2 lakhs எடுத்துகிட்டு போயிட்டு HDFC பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ன ஆயிருக்கும்,
நீங்கள் அப்படியே அந்த ஷேரை வந்து லாஸ் ஆகிருந்துச்சுன்னா 12%. கிட்டத்தட்ட இப்போது 50,000 ப்ராஃபிட்டில் இருக்குது 22,000 உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டும். மார்க்கெட் வந்து ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி வந்து என்ன இருக்குது 0.41%, அதாவது எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். அதுலேருந்து 0.41னா 41% பாதி ₹1.50 கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. அப்போது 17 குவான்டிட்டிட்டு 50 பைசா இந்த ப்ராஃபிட் வரும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவரால். அப்போது நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது சார்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஷேர் வந்து 1300 இப்போ 1700 இருக்குது. இது வந்து 80 வாங்கினது 82 இருக்குது. ஓகேங்களா? ஹீரோ மோட்டார் கார்ஸ் இது பார்த்தீங்கன்னா 3000 இருந்தது 4800 இருக்குது. அடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சி 1600 இருந்தது 1400 இருக்குது. ஹெச்ஏஎல் ஓகேங்களா 2000 1900 இருந்தது 3000 இருக்குது இப்போது. இதுதான் டிஃப்ரெண்ட். இது ஆக்சுவலாக ஒரு நாளில் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 இயர் 6 மந்த் 3 மந்த்ஸ் விட்டு தான் இந்த ப்ராஃபிட் வரும். இல்லைனா நமக்கு ஒரு 8000 7000 ஷேர் இருக்குது மொத்தம். அதை உட்காந்து நீங்கள் அனாலிஸ் பண்ணி சார்ட்டை எடுத்து அனாலிஸ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நடக்கும். கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலைன்னா லாஸ் ஆகுதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், லாஸ் மைனஸில் இருக்குன்னா நம்ம பண்ண வேண்டியது அங்கே என்னது ஆக்சுவலாக. ஸோ கரெக்டாக ஆவரேஜ் பண்ணணும்னா மறுபடியும் பை பண்ணலாம், இல்லை டைம் கொடுத்து வெயிட் பண்ணலாம், இல்லைனா எக்ஸிட் ஆகிட்டு கரெக்டாக என்ட்ரியில் மறுபடியும் என்ட்ரி ஆகலாம். ஓகேவா? இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே? ஏதாவது டவுட் இருந்தால் மெயில் ஐடி இருக்குது, மெயிலுக்கு கேளுங்க, இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகே? தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.